உதாரணத்துக்கு அசர் வந்து 3:30 மணிக்கேண்டா இவர் 3:15 போகிறார். அப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கிற நேரம், வாங்க சொல்கிற நேரம், பிஸியாக இருக்கிற நேரம். அல்லாஹ் எதிர்பார்க்கறது இதல்ல, அந்த நேரத்தில் டைம் ஒதுக்கிறத எதிர்பார்க்குறான். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்க்கு ஷுக்குர் செய்யணும். எங்களுக்கு ஒரு இப்படியாக இந்த அரபு நாட்டில் எங்களுக்கு அதுக்குள்ள வசதிகள், அமைப்புகள், ஏற்பாடுகள், யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா என்ன நீ பள்ளிக்கு போகிறாய், தொழுவ போகிறாய், வேலையை செய்யன்னு சொல்ல மாட்டாங்க. நாங்களும் நல்ல முறையில் எங்களோட டியூட்டியையும் சரியாக செய்யக்கூடியவங்களாக இருந்தால் மாஷா அல்லாஹ் அவங்களே சொல்லுவாங்க, தொழுகை டைம் ஆச்சு போயிட்டு வாங்க. ஸ்ரீலங்காலே சொல்கிறாங்க. அன்னி அவங்கள்ட்ட வேலை செய்கிறவங்க அவங்க சரியாக அவங்களோட வேலையை ஒழுங்காக செய்கிறதுனால, நல்லா நடந்து கொள்கிறதுனால பஸ்ஸே சொல்கிறார், தொழுகைக்கு டைம் ஆகுது தானே, நீங்கள் போயிட்டு வாங்க என்றார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ எங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு தொழுகைக்கு 2வது இடம் கொடுக்கறது என்று ஒன்று இருக்குது. எங்களோட வேலைகளை முன்பின்னாக்கிட்டு தொழுகைக்கு முதலிடம் கொடுக்கறது என்று ஒன்று இருக்குது. அல்லாஹ் எதிர்பார்க்குற தொழுகை அதைத்தான். எல்லாத்துக்கும் மத்தியில் அல்லாஹ்க்கு முதலிடம் கொடுக்குறாரே, முதலிடம் அல்லாஹ்வுக்கு, 2வது இடம் தான் எங்களோட வேலைக்கு. வாங்க சொல்கிறது என்னத்துக்கு என்றால், டைமுக்கு டைம் உங்களோட வேலையெல்லாம் முன்பின்னாக்குங்க தொழுகைக்காக, அதுக்கு தான் வாங்கு. ஹை அல் அஸ்ஸலா, ஹை அல் ஃபலாஹ், தொழுகையின் பக்கம் போங்க, வெற்றியின் பக்கம் போங்க. வெற்றி உங்களுக்கு இப்போ ஆஃபீஸில் இருக்கிறதுல இல்லை, வெற்றி இப்போ இருக்குது உங்களுக்கு தொழுகையில் ஈடுபடுறதுல தான் இருக்கு. கண்ணியமான சொல்ல, தொழுகையில் இருக்கிற பரக்கத்து இருக்கிற டைமுக்கு இமாம் ஜமாத்தோட தொழக்கூடிய பழக்கம் வந்துட்டா நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ்வோட உதவியை பார்ப்பீங்க, உங்களோட ரிஸ்கில் பரக்கத்தை பார்ப்பீங்க. பரக்கத் என்றது கண்ணுக்கு விளங்குற உண்டு அல்ல. பரக்கத் என்ற வார்த்தைக்குள்ள வரை விளக்கணம் கலீலு ஷெய் கசீரு நஃபா, பார்வைக்கு கொஞ்சமாக இருக்கும், பிரயோஜனம் அதிகமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னான். இதுதான் பரக்கத் என்ற வார்த்தையுடைய வரை விளக்கணம். பார்வைக்கு கொஞ்சம், ஆனால் எல்லா தேவையும் பூர்த்தி ஆகுது. தரித்திரியம் என்ற என்ன கருத்து? பார்வைக்கு மிச்சம், தேவை பூர்த்தி ஆகுது இல்லை. தரித்து இரியோம், தரித்து இரியோம் என்றால் தரிப்பாடாக இருக்க மாட்டோம். எங்களுக்கு அவ்வளோ பெருசாக தமிழ் தெரியாது, ஆனால் ஒருத்தர் விளங்கப்படுத்துகிறார். நாங்கள் ஓதுகிற காலத்தில் ஒரு உஸ்தாத், தரித்து இரியோம், தரிப்பாடாக இருக்க மாட்டோம் என்றது தான் கருத்தாம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் எங்களோட ஒவ்வொரு அமலும் இதே மாதிரி தான். எந்த அமல் எடுத்தாலும் இந்த அமல்களுடைய அமைப்புகள் அல்லாஹ் இப்படித்தான் எங்களுக்கு வச்சிருக்கிறான். இந்த அமல் இபாதத்துகள், எந்த வணக்க வழிபாட்டை எடுத்தாலும் சரி, அடுத்த விஷயம் நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம், ஏன் அமல் செய்யணும், என்னத்துக்கு இபாதத் செய்யணும், ஏன் நான் அல்லாஹ்வுக்கு வழிபடணும், ஏன் தொழணும், என்ன பிடிக்கணும், ஏன் ஜகாத் கொடுக்கணும், ஏன் இந்த வேலையெல்லாம் செய்யணும், இதால் லாபம் எனக்கா அல்லது இதால் லாபம் அல்லாஹ்வுக்கா? இப்படி ஒரு கேள்வி கேட்கத்தானே வேணும் எங்களுக்குள்ளே. எங்களுக்கு ஒரு தெளிவு ஒன்று இருக்கணும், நானே அமல் செய்கிறேன். அல்லாஹ் ரொம்ப தெளிவாக குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறான். உங்களோட அமல் இபாதத், உங்களோட இந்த தொழுகை, ஜக்காத், நோம்பு, ஹஜ்ஜி கிஜ்ஜி இதெல்லாம் இதால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், இதன் பக்கம் நான் தேவையில்லாதவன். எப்படி அல்லாஹ் துனியாவுடைய சகல வஸ்துக்களின் பக்கம் தேவையில்லாதவனோ, அதே போல் அல்லாஹ் யாருடைய அமல் இபாதத்தின் பக்கமும் தேவையில்லாதவன். நான் இது குர்ஆன் ஹதீஸை வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. ஹஜ்ஜுடைய விஷயத்தை சொல்லிக்கொண்டு வரக்கொள்ள சொல்கிறான், ஒமன் கஃபர ஃபஇன் அல்லாஹ் கனியுன் அனில் ஆலமீன். குர்ஆனுடைய ஆயத். இந்த ஹஜ்ஜுடைய கடமையை யார் நிராகரிக்கிறாங்களோ, ரிஃப்யூஸ் பண்ணுறாங்களோ, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் முழு உலகத்தாரை விட்டும் தேவையில்லாதவன். உங்களோட தவாஃப், உங்களோட சை, உங்களோட மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, உங்களோட இந்த அமல் இபாதத்துகள், இது எதன் பக்கமும் அல்லாஹ் தேவையில்லாதவன். குர்ஆனில் இன்னொரு ஆயத்து அல்லாஹ் சொல்கிறேன், எத்தனையோ ஆயத்துகள் இதே போல் இந்த கருத்துள்ள ஆயத்துகள் நிறைய இருக்குது. ஹா அன்தும் ஹா உலாஇ துதுஊன லிதுன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ்
فَمِنْكُمْ مَنْ يَبْخَلْ وَمَنْ يَبْخَلْ فَإِنَّمَا يَبْخَلُ عَنْ نَفْسِهِ وَاللَّهُ الْغَنِيُّ وَأَنْتُمُ الْفُقَرَاءُ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க அல்லாஹ்வுடைய வழியில செலவழிக்கும்படி அழைக்கப்படுகிறீர்கள். அல்லாஹ் எங்களை உற்சாகப்படுத்துறான் தானே. நல்லா செலவழிங்க, கொடுங்க, எடுங்க, விதவைகளுக்கு கொடுங்க, அனாதைகளுக்கு கொடுங்க, கஷ்டவாளிகளுக்கு கொடுங்க, குடும்பத்துக்கு கொடுங்க, பொண்டாட்டி புள்ள குட்டிகளுக்கு செலவழிங்க, நல்ல காரியங்களுக்கு செலவழிங்க. குர்ஆன் ஹதீஸ் நிறைய இருக்குதானே. நல்ல காரியங்களுக்கு செலவழிக்க சொல்லி உற்சாகப்படுத்திக்கிறான். ஹா அன்தும் ஹா உலாய் துதுஅவுன லிதுன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வழியில செலவழிக்கும்படி இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் என்று சொல்றான். ஃபமின்ஹும் மையபஹல். அவங்களில் சிலர்கள் இருக்கிறாங்க கஞ்சத்தனம் செய்கிறாங்க, கொடுக்குறாங்களே இல்லை. சிலவங்களுக்கு அந்த கொடுக்குற தன்மை இல்லை. அது யாராலையும் கொடுக்க இயலாது. கொடுக்குற தன்மையை யாராலையும் கொடுக்க இயலாது. அது அல்லாஹ் கிட்டே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. கஞ்சத்தனத்திலேருந்து பாதுகாப்பு தேட சொன்னாங்க நபி. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹுல். எத்தனையோ விஷயத்திலேருந்து பாதுகாப்பு. அதில் கஞ்சத்தனத்திலிருந்து, கோழைத்தனத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயா. ஃபமின்ஹும் மையபஹல் என்று சொல்கிறான். ஒமையபஹல், யார் கொடுக்காமல் இந்த கஞ்சத்தனம் செய்கிறாங்களோ, ஃபைன்னமா யபஹலு அன் நஃப்ஸி, அந்த கஞ்சத்தனம் அதனுடைய நஷ்டம் அவருக்கே தான், எனக்கு இல்லை. நீங்கள் கொடுக்காததுனால எனக்கு கொண்டு குறைய போகிறது இல்லை சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாங்க, வல்லாஹுல் கனி வ அன்துமுல் ஃபுகரா. அல்லாஹ் தேவையில்லாதவன், கனி என்ற அறவே தேவையில்லாதவன். நீங்கள் அத்தனை பேரும் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உள்ளவங்க. அல்லாஹ் யாருடைய வணக்க வழிபாட்டின் பக்கமும் தேவையில்லாதவன், அல்லாஹ் யாருடைய சதக்கா ஜக்காத்தின் பக்கமும் தேவையில்லாதவன், எதன் பக்கமும் தேவையில்லாதவன். அவ்வளவையும் தந்தவன் அல்லாஹ், அவ்வளவையும் தந்தவன் அல்லாஹ். இந்த உடல், இந்த உறுப்புக்கள், இதை ஒவ்வொன்றையும் டிசைன் பண்ணினது, உருவாக்கினது, உண்டாக்கினது எல்லாம் யார்? அல்லாஹ் குர்ஆனில் ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துகிறான். நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிற விஷயங்கள். தாயுடைய கற்பறையில் இந்த 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 சாப்பாடை வானத்திலேருந்து மலையை பொழிய வச்சு, பூமியிலிருந்து இந்த காய்கறிகள், பழங்கள், எங்களுக்கு தேவையான தானியங்களை உற்பத்தி செஞ்சு அதை எங்களுக்கு சாப்பிட தந்து, அதை இரத்தமாக்கி, அந்த இரத்தத்தை இந்திரியமாக்கி, இந்திரியத்தை தாயுடைய கட்பாறையில் தங்க வச்சு, அதை இரத்த கட்டியாக்கி, அதை சதை கட்டியாக்கி, அதை எலும்புகள் முள்ளுகளாக மாற்றி, ஃபகஸௌனல் இலாம லஹ்மா, அந்த எலும்புகளுக்கு மேலான சதைகளை உருவாக்கி, சும்மா அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆஹர், அதுக்கு பின்னால் அந்த புள்ளைக்கு ரூஹை கொடுத்து அதை பூர்த்தியாக்கி, சகல உறுப்புக்களையும் அந்த தாயுடைய வயிற்றில் வச்சே எல்லாத்தையும் அமைச்சு, அல்லாஹ் குர்ஆனில் நுணுக்கமான ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறான். ஹல்கன் பஅத ஹல்கின் ஃபீ ظுலுமாத்தின் ஸலாஸ். கட்டம் கட்டமாக உங்களை உண்டாக்கினோம். இந்திரியம், இரத்த கட்டி, சதக்கட்டி, எலும்புகள், அதுக்கு மேலால் சதைகள், அதுக்கு பின்னால் ரூ. இந்த ஒவ்வொன்றையும் நாங்கள் தயாரித்தது எங்கே தெரியுமா? தாயுடைய வயிற்றுக்குள்ள 3 இருட்டுக்கங்கள் என்று சொல்கிறார். 3 இருள்களுக்கு பின்னால் உங்களை உங்களுடைய தாய்மாருடைய வயிற்றில் அல்லாஹ் உருவாக்கினார். ஃபீ ظுலுமாத்தின் ஸலாஸ். உலகத்தில் எந்த கடவுளும் சொன்னதில்லை, எந்த ஆண்டவனும் சொன்னதில்லை, எந்த தெய்வமும் சொன்னதில்லை. சொன்னவன் அல்லாஹ் ஒரே ஒருவன் மட்டும்தான். எங்களுக்கு இந்த அல்லாஹை பற்றி பேச தெரியும், அதுதான் பிரச்சனை. தைரியமாக இந்த விஷயங்களை விளங்கணும். இந்த குர்ஆனுடைய உங்களோட இருக்கிற நான் முஸ்லீம் சகோதரர்களோட தாராளமாக அல்லாஹை பற்றி பேசி விளங்கப்படுத்துறது தான் எங்களோட கடமை. ஹிதாயத் எங்களால் கொடுக்கல, அது ஹிதாயத் அல்லாஹ் தான் கொடுக்கணும். ஆனால் விளங்கப்படுத்தினியான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும் நாங்கள் அல்லாஹ்க்கு. நீங்கள் அவங்கள வச்சு இவங்கள வச்சு நல்லா வேலை வாங்கினீங்க, அவங்கள வச்சு நல்லா பிரயோஜனம் எடுத்தீங்க, அவனும் ஏண்ட அடியான், நீயும் ஏண்ட அடியான், உனக்கு என்னைய தெரியும், அவனுக்கு என்னைய தெரியாது, விளங்கின நீ அவனுக்கு விளங்கப்படுத்த இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்பான், பதில் சொல்லணும். ஹைர், கண்ணியமான சகோதரர்களே, அப்போ இது எல்லாத்தையும் உருவாக்கினான், அவனே வெளியாக்கினான். வெளியே வந்ததோட தொப்புல வெட்டி ஒரு கிளிப் அடிச்சு விட்டாங்க, புள்ள பசியில் அழ ஆரம்பிக்குது, 2 வழியால் பாலை வெளியாக்கினான். இதை செஞ்சது யார்?
தாயே உருவாக்கி கொண்டாவா அல்லது அல்லாஹ் உருவாக்கினானா? அல்லாஹ் உருவாக்கினான். இந்த உறுப்புக்களை சக்தி அவனே தந்தான். எங்களுக்கு அறிவு, ஆற்றலை, நல்ல நுணுக்கங்களை, இந்த எல்லா ஏற்பாடும் அவன் ஏற்பாடு. இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கிற இந்த சல்லி என்ன இருக்குதோ அவ்வளோ வசதி வாய்ப்புகளும் அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். அவனே தந்துட்டு அவன் சொல்றான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நான் உங்களுக்கு தந்ததில் இருந்து செலவழிங்கன்னு சொல்றான். உங்களுடைய செலவழிங்கன்னு சொல்ல இல்லை, உங்களுக்கு நான் தந்ததில் இருந்து செலவழிங்க என்றான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் அல்லாஹ் யாரின் பக்கமும், யாருடைய வணக்க வழிபாட்டின் பக்கமும், எந்த அமளிவாதத்தின் பக்கமும், எங்களோட தொழுகை, நோன்பு, ஜக்காத் எதன் பக்கமும் அல்லாஹ் தேவையில்லாத. அல்லாஹ் என்ன தெளிவாக சொல்கிறான் என்றா, இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுஸிகும் வ இன் அஸஅதும் ஃபலஹா. நீங்கள் நன்மையை செஞ்சால் உங்களுக்கே தான் நன்மையை செஞ்சு கொள்கிறீங்க. நீங்கள் மாற்றமாக நடந்தால் அதோட நஷ்டமும் உங்களுக்கு தான். அவ்வளோ தான் சுருக்கம். எனவே அந்த அடிப்படையில் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன். அவனுக்கு என்ன ஓணும், அவன் என்ன விரும்புகிறான் என்றா, அவன் விருப்பம் இந்த அவ்வளோ அடியார்களும் சொர்க்கம் போகணும். இந்த அவ்வளோ அடியார்களும் சொர்க்கம் போகணும். அல்லாஹ் ஆகிரத்தில் தயாரிச்சிருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துக்கு இந்த அவ்வளோ பேரும் போகணும். அந்த இன்பங்களை, பாக்கியங்களை இந்த அவ்வளோ பேரும் அனுபவிக்கணும். அதுதான் அவனோட விருப்பம். யாரும் நரகம் போகக்கூடாது.